வணக்கம். வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ம் கண்டிப்பா. ஒருவேளை ராத்திரி நேரத்துல வானத்த பார்த்து இதுக்கெல்லாம் என்னதான் அர்த்தம்னு கேட்டிருக்கலாம். ஆமா. இன்னைக்கு நாம பார்க்க போற தத்துவ ஞானி ஆல்பர்ட் காம்யூ இந்த கேள்விய ரொம்பவே தீவிரமா எடுத்துக்கிட்டார். அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற குறிப்புகள் சிக்கலான தத்துவத்தை பற்றி பேசல. இல்லவே இல்ல. ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி பேசுது. காம்யூ ஒரு சவாலை நம்ம முன்னாடி வைக்கிறார். இந்த பிரபஞ்சத்தோட அமைதியையும் அது நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்லாததையும் பார்த்து நாம பயப்படாம நேருக்கு நேரா நிக்க முடியுமான்னு. வாங்க அவர் காட்டுற வழியில கொஞ்சம் பயணம் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட். இது வெறும் தத்துவ வகுப்பு மாதிரி இருக்காது. காமியோவோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அவர் பெரிய பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தாம நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. ஆமா, ஒரு பகுதியா பார்க்க வைக்கும். சரி, அந்த அடிப்படை கேள்வி என்னன்னு பார்க்கலாம். மத்த தத்துவவாதிங்க மாதிரி கடவுள் இருக்காரா இல்லனா நல்லது எது கெட்டது எதுன்னு அவர் ஆரம்பிக்கல. ம்ஹும். அதுக்கு பதிலா அவர் கேட்கிற கேள்வி நம்மள கொஞ்சம் உழுக்கிற மாதிரி இருக்கு. இந்த வாழ்க்கை வாழ தகுதியானதா? இது ரொம்ப நேரடியான கேள்வி. ஒரு விதத்துல பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியான தொடக்கம். ஆமா, அந்த தொடக்கம்தான் காமியவை தனித்துவமாக்குது. மத்த எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நாம ஏன் காலையில எழுந்திருக்கணுங்கிற கேள்வி அவர் கேக்குறார். ஓ, அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்றதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த முடிவுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இல்லையாங்கிறது தான் அவரோட முதல் விசாரணை. இந்த உலகத்துல இவ்ளோ குழப்பம், வலி, அநியாயம் இருக்கும்போது நாம ஏன் தொடர்ந்து வாழணும்? சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவர் இந்த உலகத்தை எப்படி பார்க்கறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கதான் அவரோட ரொம்ப புகழ்பெற்ற அபத்தம், அப்சர்டுன்னு சொல்றது அது வருது. ஆமா. நான் முதல்ல இந்த வார்த்தையை கேட்டப்போ வாழ்க்கை ஒரு ஜோக்கு இல்லனா அர்த்தமே இல்லாத ஒண்ணுன்னு நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட இருக்கிற குறிப்புகள்ல அபத்தம்னா அது இல்ல, அது ஒரு மோதல்னு சொல்லிருக்கு. அது என்ன மோதல்? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நிச்சயமா. இதுதான் காமியோவோட தத்துவத்தோட மையம். அந்த மோதல் ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுல நடக்குது. ஒரு பக்கம் நாம, அதாவது மனுஷங்க, நம்ம இயல்பாவே இந்த உலகத்துல ஒரு அர்த்தத்தை, ஒரு ஒழுங்க, ஒரு நியாயத்தை தேடுறோம். ஏன் நல்லது நடக்குது, ஏன் கெட்டது நடக்குதுன்னு காரணம் தேடுறோம். சரி. இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சம், அது நம்ம கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்லாம முழுமையான அமைதியோட இருக்கு. ஓ, புரியுது. அதாவது நாம ஏன்னு கத்துறோம், ஆனா பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வர்றதில்ல. எக்ஸாக்ட்லி. நல்லவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நாம எதிர்பார்க்கறோம், ஆனா உலகம் அப்படி நடக்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் தர்றதில்ல. நம்மளோட இந்த அர்த்த தேடுற தாகத்துக்கும் உலகத்தோட இந்த பதிலில்லாத மௌனத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடைவெளி தான் அபத்தம். மிக சரியா சொன்னீங்க. இதுக்கு ஒரு நவீன உதாரணம் சொல்லணும்னா, சோஷியல் மீடியால டூம் ஸ்க்ராலிங் பண்றதை யோசிச்சு பாருங்க. ஓ, ஆமா ஆமா. நீங்க ஏதோ ஒரு தெளிவுக்காக, ஒரு முக்கியமான அப்டேட்காக தேடிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ முடிவே இல்லாத குழப்பமான முரண்பாடான தகவல்கள் மட்டும்தான். கரெக்ட். அந்த ஒரு விதமான மன உளைச்சல் இருக்குல்ல, அர்த்தத்துக்கான உங்க தேடலுக்கும் இந்த டிஜிட்டல் உலகம் உங்களுக்கு தர்ற பதிலில்லாத இரைச்சலுக்கும் நடுவுல. அதுதான் காமியூ சொல்ற அபத்தத்தோட ஒரு சின்ன மாடல். வாவ். அவர் இதே ஒரு தத்துவம்னு சொல்றதை விட இது நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரு யதார்த்தம், ஒரு நிலைமை அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த அபத்தமான நிலைமைய ஒருத்தன் உணர்ந்துட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு முன்னாடி என்ன வழிகள் இருக்கு? குறிப்புகள்ல 3 வழிகளை பத்தி சொல்லியிருக்கு. முதல் வழி ரொம்ப நேரடியானது. உடல் ரீதியான தற்கொலை. வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல, அப்போ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு முடிவெடுக்கிறது. ஆனா காமியூ இத ஒரு கோழைத்தனமான பதிலா பாக்குறார். ஏன்னா அபத்தம்ங்கிறது மனிதனுக்கும் உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மோதல், ஒரு சமன்பாடு மாதிரி. சரி. தற்கொலை பண்ணிக்கிறது அந்த சமன்பாட்டுல ஒரு பாதிய, அதாவது மனிதனை அழிச்சிடுது. இது கேள்வியை அழிச்சிட்டு பதில் கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கிறதுக்கு சமம். ஓ, அப்ப அது தப்பித்தல். ஆமா, அதனால இது ஒரு தப்பித்தல், ஆனா தீர்வு கிடையாது. இது அந்த மோதலை எதிர்கொள்ள மறுக்கிற செயல். ஓகே, அப்போ தற்கொலை ஒரு வழி இல்ல. இங்கதான் 2வது வழி வருது. அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. தத்துவார்த்த தற்கொலை. ஆமா. அதாவது நம்பிக்கை மூலமா தப்பிக்கிறது. கடவுள் இருக்கார், மறுஜன்மம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, கடைசியில எல்லாம் சரியாயிடும்னு நம்புறது. காமியூல அறிவை கொள்ளும் தற்கொலைன்னு சொல்றாரு. இது ரொம்ப கடுமையான விமர்சனமா தெரியுதே. ஆமா, ஏன்னா காமியோட பார்வையில இதுவும் ஒரு விதமான தப்பித்தல் தான். ஆனா இது உடலை அழிக்கல, அறிவை சமரசம் செஞ்சுக்க வைக்குது. உலகம் மௌனமா இருக்கும்போது நாம நமக்கு பிடிச்ச பதில்களை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுதான் உண்மைன்னு நம்புறது.
இத அபத்தத்தை நேருக்கு நேரா பார்க்காம அதுக்கு மேல ஒரு அழகான போர்வைய போத்துற மாதிரி. ஒரு நிமிஷம். ஆனா கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை தான் இந்த கஷ்டமான உலகத்தை எதிர்கொள்ள பலம் கொடுக்குது. அது எப்படி தப்பித்தலாகும்? காமியோ இங்க கொஞ்சம் உணர்ச்சி இல்லாம பேசுற மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி. காமியோ இங்க தனிப்பட்ட நபர்களோட நம்பிக்கைய தாக்கல. அவர் ஒரு தத்துவவாதியா அந்த நம்பிக்கையோட செயல்பாட்ட ஆராயறார். ஓகே, அவரோட நோக்கம் எது நமக்கு ஆறுதல் தருதுங்கிறது இல்ல, எது உண்மையா இருக்குங்கிறது தான். ஆறுதலுக்காக நாம யதார்த்தத்தை பார்க்க மறுக்கிறோமான்னு அவர் கேக்குறார். புரியுது. ஒருத்தருக்கு நம்பிக்கை பலம் கொடுத்தா அது அவரோட தனிப்பட்ட விஷயம். ஆனா அபத்தத்துக்கு பதிலா நம்பிக்கைய வைக்கும்போது நாம உண்மையை எதிர்கொள்றத விட்டுட்டு ஒரு சுலபமான பதிலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறோம்னு அவர் சொல்றார். இது அறிவுசார் நேர்மைக்கு எதிரானதுங்கிறது அவரோட வாதம். சரி, அப்போ உடல் அளவிலான தற்கொலையும் தப்பு, இந்த மாதிரி அறிவுசார் தற்கொலையும் ஒரு ஏமாற்று வேலை. நான் இப்போ ஒரு முட்டுச்சந்தில நிக்கிற மாதிரி உணர்றேன். அப்போ என்னதான் வழி? அர்த்தமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே பைத்தியம் பிடிக்காம எப்படி வாழ்றது? இதுதான் காமியோவோட 3வது வழி இல்லையா? ஆமா, இதுதான் காமியோ முன்வைக்கிற சவாலான ஆனா நேர்மையான பாதை. அபத்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வது. ஓகே. அர்த்தம் இல்லைங்கிற உண்மைய முழுசா உணர்ந்துகிட்டே வாழ்க்கைய தொடர்வது. ஆனா சும்மா சோகமா வாழ்றதில்ல. இத ஒரு வீழ்ச்சியா பார்க்காம ஒரு புதிய தொடக்கமா பார்க்கணும். ஒரு புதிய தொடக்கமா? ஆமா, வெளியில இருந்து யாரும் நமக்கு அர்த்தம் தரப்போறதில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒரு விதமான சுதந்திரம் கிடைக்குமா? சரி, அப்படி அபத்தத்தோட வாழ்றதுக்கு காம்யூ ஏதாவது வழிமுறை சொல்றாரா? சொல்றார். அது ஒரு 3 தூண்கள் மேல நிக்கிற வாழ்க்கை முறை. முதல் தூண் எதிர்ப்பு, அதாவது ரிவோல்ட். எதிர்ப்பு? எதிர்ப்புன்னு கேட்டதும் ஏதோ புரட்சி, போராட்டம்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு அமைதியான ஆனா விடாப்பிடியான உள்மன புரட்சி. எதுக்கு எதிரான புரட்சி? எல்லாம் ஒரு காரணத்தோட தான் நடக்குது, கடைசியில எல்லாம் சரியாகிடும்னு நமக்கு நாமே சொல்லிக்கிற பொய்களுக்கு எதிரான புரட்சி. ஓ. ஒவ்வொரு நாளும் அந்த அபத்தத்தை உணரும்போது சுலபமான பதில்களுக்குள்ள ஓடி ஒளியாம, இல்ல உலகம் குழப்பமானது, அது அப்படித்தான் இருக்கு, நான் என்னை ஏமாத்திக்க மாட்டேன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறது தான் அந்த எதிர்ப்பு. சரிதான். இது ஒரு தடவை செய்யற விஷயம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நாம ஜெயிக்க வேண்டிய ஒரு மன போராட்டம். ஓகே, அப்போ முதல் படி நம்மை நாமே ஏமாத்திக்கிறது நிறுத்துறது. இந்த மன உறுதியை அடைஞ்ச பிறகு அடுத்தது என்ன? அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்குது. நீங்க இந்த உலகத்துக்கிட்ட இருந்து அர்த்தத்தை எதிர்பார்க்கறத நிறுத்தின உடனே நீங்க திடீர்னு எல்லா கட்டுகள்ல இருந்தும் விடுபடுறீங்க. அதுதான் 2வது தூண், சுதந்திரம், ஃப்ரீடம். வாழ்க்கைக்காக ஏற்கனவே எழுதப்பட்ட எந்த கதையும் இல்ல, எந்த தெய்வீக திட்டமும் இல்லனா நீங்க யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்ல. உங்க வாழ்க்கை உங்க கையில. கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் பயமாவும் இல்லையா? எந்த வழிகாட்டியும் இல்ல, எந்த வரைபடமும் இல்லாம நம்ம பாதைய நாமளே உருவாக்கிக்கணுங்கிற பொறுப்பு ரொம்ப பாரமா தெரியுது. பாரம்தான், ஆனா அதுதான் உண்மையான சுதந்திரம். காமியோ சொல்றார், சரியான வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையாது. சரி. சமூகம், மதம், கலாச்சாரம்னு எதுவும் நமக்காக ஒரு பாதைய வரையறுக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய தொடக்கம். இந்த சுதந்திரம் ஒரு பக்கம் பயமுறுத்தினாலும் இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தருது. உங்க வாழ்க்கைய ஒரு கேன்வாஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுல என்ன வரையணும்னு முடிவு செய்யற முழு சுதந்திரம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. எதிர்ப்பு, சுதந்திரம். சரி, 3வது தூண் என்ன? பேரார்வம், பேஷன். இப்போ உங்களுக்கு எதிர்ப்பு மூலமா நேர்மை கிடைச்சிருச்சு, சுதந்திரம் மூலமா உங்க வாழ்க்கை உங்க கையில வந்துருச்சு. இனிமே என்ன பண்ணுவீங்க? காமியோ சொல்ற பேரார்வத்தோட வாழுங்க. ஆனா இது கட்டுப்பாடு இல்லாத சிற்றின்பத்தை தேடுறது இல்ல. அப்போ வேற என்ன? கார்பேடியம் மாதிரி இந்த நாளை வாழுன்னு சொல்றாரா? அதுதான். ஆனா ஒரு சின்ன வித்தியாசத்தோட, நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. நம்ம கிட்ட இருக்கிறது இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான். சரி. அதனால வாழ்க்கையோட நீளத்தை, அதாவது குவான்டிட்டியை விட அதோட ஆழத்தை, தீவிரத்தை, இன்டென்சிட்டியை அதிகப்படுத்தணும்னு அவர் சொல்றார். நித்தியத்தை விட தீவிரம் முக்கியம். இன்டென்சிட்டி, எட்டர்னிட்டி. ஓ. ஒவ்வொரு சூரிய உதயம், ஒவ்வொரு உரையாடல், ஒவ்வொரு துக்கம், ஒவ்வொரு சந்தோஷம், இது எல்லாத்தையும் அதோட முழுமையில அனுபவிக்கணும். ஏன்னா இது திரும்ப வராது. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே செல்வம். இந்த எல்லா கருத்துக்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்க சிசிஃபஸோட கதை ஒரு நல்ல உதாரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா. கிரேக்க புராணத்துல வர ஒரு ராஜா ஒரு பெரிய பாறாங்கல்ல ஒரு மலை உச்சிக்கு உருட்டிட்டு போவான். ஆனா அது உச்சியை அடைஞ்சதும் திரும்ப கீழே உருண்டு வந்துடும். மறுபடியும் அவன் அதை தள்ளிக்கிட்டு போகணும்.
இதுக்கு முடிவே கிடையாது. இதை விட அர்த்தமற்ற கொடுமையான தண்டனை இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆனா காமியும் சிசிஃபஸை நம்ம மகிழ்ச்சியானவனா கற்பனை செய்யணும்னு சொல்றாரு. எப்படி? அது எனக்கு சுத்தமா புரியல. இதுதான் காமியோட சிந்தனையோட உச்சம். சிசிஃபஸ் ஒரு அபத்த நாயகன், ஒரு அப்சர்ட் ஹீரோ. ஓ, ஓகே. முதல்ல அவன் தன் நிலைமைய முழுசா புரிஞ்சுக்கிட்டான். ரைட். அவன்கிட்ட எந்த பொய்யான நம்பிக்கையும் இல்ல. கடவுள்கள் ஒரு நாள் மனசு மாறி தன்னை மன்னிச்சிடுவாங்கன்னோ இல்ல அந்த பாறை ஒரு நாள் மேல நின்னுடுன்னோ அவன் நினைக்கல. சரி. தன் தண்டனை முடிவில்லாதது, அர்த்தமற்றதுன்னு அவனுக்கு தெரியும். இந்த தெளிவான ஏற்புதான், இந்த லூசிட் அக்செப்டன்ஸ், அதுதான் அவனோட முதல் வெற்றி. சரி, அவன் உண்மையே ஏத்துக்கிட்டான். ஆனா அதுலேருந்து மகிழ்ச்சி எப்படி வரும்? ஒரு தண்டனையை ஏத்துக்கிறது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அந்த கதையோட முக்கியமான பகுதி அவன் கல்ல மேல தள்ளுறதில்ல. அந்த கல் கீழே உருண்டு போனதுக்கு அப்புறம் அவன் மலையிலிருந்து மெதுவா கீழே இறங்கி வர்றான் பாருங்க, அந்த நேரம்தான். ஆ, அந்த சில நிமிடங்கள்ல அவன் தன் விதிய முழுமையா பாக்குறான். அவன் சுதந்திரமா இருக்கான். அந்த நேரத்துல அவன் தன் தண்டனையை விட பெரியவனாகிடுறான். புரியல. அவன் எப்படி தண்டனையை விட பெரியவனாக முடியும்? ஏன்னா அந்த கல்ல மறுபடியும் தள்ளுறதுங்கிறது அவனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையா இருந்தாலும் அதை செய்ய அவன் தீர்மானிக்கிறான். ஓ, ஆமா, இதுதான் என் விதி, இதுதான் என் பாறை, இதுதான் என் மலை, நான் இதை செய்வேன்னு அவன் முடிவெடுக்கும்போது அந்த தண்டனைய தன்னோடதான் மாத்திக்கிறான். அந்த செயல் அவனோட எதிர்ப்பா மாறுது. அவனோட மகிழ்ச்சி நாம நினைக்கிற மாதிரி சிரிப்பு, கொண்டாட்டம் இல்ல. அது ஒரு விதமான ஆழமான அமைதியான திருப்தி. என் விதியை நான் ஆழ்கிறேங்கிற திருப்தி. ஆஹா, அந்த மலையும் அந்த பாறையும் அவனோட உலகமா மாறிடுது. அந்த உலகத்துல அவன் ராஜாவா இருக்கான். வாவ், இது என் பாறை, இது என் மலை, இது என் போராட்டம், நான் இதை சொந்தமாக்கிக் கொள்கிறேன். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பார்வை. ஆமா, அப்போ காமியூ ஒழுக்கம், கருணை இது எல்லாம் பத்தி என்ன சொல்றார்? வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லைன்னா நம்ம ஏன் நல்லவங்களா இருக்கணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. குறிப்புகள்ல இத தெளிவா சொல்லிருக்காங்க. காமியூ கடவுள் இல்லனோ ஒழுக்கம் தேவையில்லனோ சொல்ல வரல. ஓகே. அவர் சொல்றது என்னன்னா, நம்ம ஒழுக்கத்துக்கான காரணம் சொர்க்கம் நரகம் மாதிரியான ஒரு வெகுமதியோ தண்டனையோவா இருக்கக்கூடாது. சரி. ஒரு அபத்த மனிதன் கருணையா இருக்க தேர்ந்தெடுத்தா அதுக்கு காரணம் அது மனுஷனா இருப்பதோட ஒரு பகுதின்னு அவன் நம்புறதாலதான். அது அவனா எடுக்கிற ஒரு சுதந்திரமான முடிவு, ஆறுதலுக்காக பற்றிக்கொள்கிற ஒரு நம்பிக்கை இல்ல. அப்போ நாம செஞ்ச எல்லா விவாதத்தோட சாராம்சம் குறிப்புகள்ல கடைசியா சொல்ற அந்த ஒரு வரியா இருக்குமோ? ஆறுதல் இல்லாத நேர்மை. ஆனஸ்டி விதவுட் கான்சுலேஷன். நிச்சயமா, அதுதான் காமியோவோட தத்துவத்தோட இதயம். அவர் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டத்தை மறைக்கல, துன்பத்தை அழகுபடுத்தல, அதே சமயம் பொய்யான நம்பிக்கைகளை கொடுத்து நம்மளை ஏமாற்றவும் இல்லை. அவர் நம்ம கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், உண்மை எவ்வளோ கடினமா இருந்தாலும் அதை நேருக்கு நேரா பாக்குற தைரியம் உங்களுக்கு இருக்கா? அந்த தைரியம் வந்துட்டா அப்புறம் உண்மையான சுதந்திரத்தோட பேரார்வத்தோட வாழ முடியும். அப்போ காமியோட பார்வை வாழ்க்கை அர்த்தமற்றதுன்னு சொல்லி நம்மள சோர்வடைய வைக்கல. இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா எல்லா பொய்யான நம்பிக்கைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த யதார்த்தமான உலகத்துல எப்படி நேர்மையா, சுதந்திரமா, தைரியமா வாழலான்னு ஒரு வழியை காட்டுது. இது ஒரு சுலபமான பாதை இல்ல, ஆனா ரொம்ப நேர்மையான பாதை. இந்த சிந்தனைகள் எல்லாம் நாம பேசி முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த உலகத்துல நமக்காக ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அர்த்தம் எதுவும் இல்லைங்கிறத நீங்க முழுசா ஏத்துக்கிட்டீங்கன்னு வைப்போம். அந்த முழுமையான சுதந்திரம் உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுக்குதா? அதாவது உங்க செயல்கள், உங்க உறவுகள், உங்க வேலை மூலமா உங்களுக்கான சொந்த தற்காலிகமான அர்த்தங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு அது தருதா? அப்படி அபத்தமான உலகத்துல கடவுளோ விதியோ இல்லாம முழுக்க முழுக்க நீங்களா உருவாக்குற ஒரு அர்த்தம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க?